அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் விவகாரத்தில் இந்தியா தெளிவோடு செயல்பட தொடங்கியிருக்காங்க. மற்ற நாடுகளிலும் இல்லாத பெரிய தெளிவு இந்தியாவிடம் காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்து பிரதமர் மோடி ஒரு மாஸ்டர் பிளானை போட்டிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்காவை குழப்பக்கூடிய யுக்தியையும் அவர் அறிந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த முழுமையான விளக்கத்தை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் விவகாரத்தில் இந்தியா தெளிவோடு செயல்பட தொடங்கியிருக்காங்க. மற்ற நாடுகளிடம் இல்லாத பெரிய தெளிவு இந்தியாவிடம் காணப்படுது. கடந்த சில மாதங்களாக உக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீன போர் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கு. இவை முழு முதற் போராக மாறும் வாய்ப்புகள் அதிகரித்திருக்குங்க. ஒரு முழுமையான உலக போரின் முதன்மையான ஆபத்து பற்றி கேட்டால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் நேரடி மோதலில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறு என்று தான் சொல்ல வேண்டும். இந்த இரண்டு நாடுகள் நேரடியாக போரில் ஈடுபட்டால் கண்டிப்பாக இது உலக போராக மாற வாய்ப்பிருக்கு. ஆனால் இப்போதைக்கு சீனா இதில் நேரடியாக மூக்க நுழைக்கல. ஆனால் அது நடக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக போர் கையை மீறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த இரண்டு போர்களுமே, அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் போர் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போர், நேரடியாக ஈடுபட்டிருக்க நாடுகளுக்கு இடையே மட்டும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். இந்த போர்கள் புதிய உலக ஆர்டரை உருவாக்கும் போராக மாறப்போகிறது. அவை பெரிய விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். இந்த இரண்டு போர்களுமே போரில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நாடுகளின் நட்பு நாடுகளுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். இஸ்ரேல் பாலஸ்தீனம் போரில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு உலக நாடுகளை உள்ளே கொண்டு வர இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தீவிரமாக முயன்று வருவதாக உலக அரசியல் வல்லுநர்கள் விமர்சனம் வைத்திருக்காங்க. அதே மாதிரி ஈரான் தற்போது அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ மையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா குழுக்கள், அது மட்டும் இல்லாமல் ஈரான் நாட்டு இராணுவத்தின் கூட்டு தாக்குதலாக இது இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. ஆனால் இந்த விவகாரத்தில் இந்தியா தெளிவோடு செயல்பட தொடங்கியிருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க மோதல் தொடர்பாக இந்த நிகழ்வுகள் குறித்து இன்று வரைக்கும் நேரடி அறிக்கைகள் எதுவுமே இந்தியா சார்பாக வெளியிடப்படலை. இதுவரைக்கும் யாருக்கும் இந்தியா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவு தெரிவிக்கல. ஈரானுக்கு பரம எதிரியாக இருந்த சவுதி கூட ஈரானிய இறையாண்மைக்கு ஆதரவாகவே கருத்துக்களை வெளியிட்டிருக்கு. ஆனால் இதுவரைக்கும் இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வெளியிடலை. இந்தியா தனது தீவிரவாத குழு பட்டியலில் ஹமாஸை தடை செய்யலை. அதே சமயம் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் பேசலை. இந்தியா எப்போதுமே அணி சேராத நாடாக இருந்து வந்துட்டுருக்கு. போர்களின் போது கருத்து தெரிவிக்கும். ஆனால் இந்தியா எப்பொழுதுமே அணி சேராது. அந்த நாட்டுடன் இணைந்து செயல்பாடு அல்லது போர் செய்யாது. மோடிக்கு கீழே இந்தியாவின் கொள்கைகள் மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி மாறலை. இந்தியாவின் அணிசேரா நாடு கொள்கை தொடரும் என்பது நிரூபணமாகி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு நெருக்கமாக இருந்து வந்துட்டுருக்காங்க. அதே சமயம் இந்தியா இன்னொரு பக்கம் சவுதி உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளுடன் கூட நெருக்கமாகவே இருக்காங்க. இதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் இதுவரைக்கும் இந்தியா எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்கல. எந்த பக்கமும் தலை சாய்க்காமல் கிட்டத்தட்ட இந்தியா அரசு உலக நாடுகளை ஒரு எதிர்பார்ப்பிலேயே வைத்திருக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா வேறு நாடுகளில் தஞ்சம் அடைவதில் சிக்கல் எழுந்திருக்கு. பிரிட்டன் அவரை ஏற்க மறுத்த நிலையில் அமெரிக்கா, பின்லாந்து, சவுதி அரேபியாவில் அவர் தஞ்சம் கோர வாய்ப்பிருந்தது. தற்போதைய சூழலில் அவருக்கு அடைக்கலம் கொடுக்க எந்த நாடுகளும் முன்வராத நிலையில் ஷேக் ஹசீனாவுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில்
நிலையில தான் தற்போது தற்காலிகமாக அடைக்கலம் வந்திருக்க ஷேக் ஹசீனா இன்னும் எவ்வளவு நாள் நம்ம நாட்டில் தங்கியிருப்பாங்க அப்படின்னும் முக்கிய தகவல்களும் வெளியாகியிருக்கு. வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா கடந்த 5ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தாங்க. மேலும் மாணவர்கள் கொந்தளிப்பு மனநிலையில் இருந்தாங்க. இதனால் உயிருக்கு பயந்து ஷேக் ஹசீனா உடனடியாக அங்கிருந்து வெளியேறி நம் நாட்டில் தற்காலிகமாக தஞ்சமடைந்தும் இருக்காங்க. ஷேக் ஹசீனாவுடன் அவரது தங்கை ரெஹனாவும் நம்மளுடைய நாட்டில் தான் இருக்காங்க. இவர்கள் மத்திய அரசு பாதுகாப்புல ரகசிய இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. வங்கதேசத்தில் ஏற்பட்ட போராட்டத்தால் ஷேக் ஹசீனா மீண்டும் அங்கு செல்ல முடியாத நிலையும் இருக்கு. இதனால் அவர் தனது சகோதரி ரெஹனாவின் மகள் துலிப் சித்திக் ஆளும் கட்சியின் தொழிலாளர் கட்சியின் எம்பியாக பிரிட்டனில் இருக்காங்க. இதனால் பிரிட்டனில் தஞ்சமடைய முடிவும் செய்திருக்காங்க. மேலும் உறவினர்கள் வசிக்கும் பின்லாந்து மகன் சஜிப் வாஹிஜா ஜாய் வசிக்கக்கூடிய அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் தஞ்சமடைய திட்டமிட்டிருந்தாங்க. மேலும் அவர் தஞ்சமடையும் நாடுகளின் பட்டியலில் சவுதி அரேபியாவும் இருக்கு. இதில் ஷேக் ஹசீனாவுக்கு பிரிட்டன் தஞ்சமடைய வாய்ப்பு வழங்க மறுத்துள்ளதாகவே கூறப்படுது. பிற நாடுகளில் தஞ்சமடைய தேவையான நடவடிக்கைகளை ஷேக் ஹசீனா இன்னும் தொடங்கலை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் கூடுதல் நாட்கள் நம்மளுடைய நாட்டில் அவர் தங்கியிருக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. நம்மளுடைய நாடு சில முக்கிய காரணங்களால் அவருக்கு நீண்ட காலமாக புகலிடம் வழங்க முடியாத நிலையில் இருக்காங்க. மாறாக நம்முடன் நட்பில் இருந்த ஷேக் ஹசீனாவை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மத்திய அரசும் உறுதியாகவே இருக்கு. இதனால தான் உயிருக்கு பயந்து வந்த ஷேக் ஹசீனாவுக்கு உடனடியாக நம் நாடு அடைக்கலம் கொடுத்திருக்கு. விரைவில் அவருக்கு வேறு நாட்டில் தஞ்சமடைய அனுமதி கிடைக்கும் அப்படின்னு எண்ணப்படுது. ஆனால் அதில் சிக்கலும் ஏற்பட்டிருக்கு. இதனால் எதிர்பார்த்ததை விட நீண்ட காலம் ஷேக் ஹசீனா நம்மளுடைய நாட்டில் தங்கியிருக்க வாய்ப்புள்ளதாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளும் தெரிவிக்கிறாங்க. இது குறித்து உயர்மட்ட அளவில் விசாரிக்கும் பொழுது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, ஷேக் ஹசீனா பாதுகாப்பு தேடி பிற நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இன்னும் வரல. நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அகதிகள் அப்படி இல்லைன்னா அடைக்கலம் கொடுப்பதற்கு அப்படின்னு சட்டங்கள் எதுவுமே கிடையாது. பொதுவாக அகதி அப்படி இல்லைன்னா அடைக்கலம் கொடுக்கும் போது அவர்கள் தங்களினுடைய உரிமைகளை நிலைநாட்ட நீதிமன்றங்களுக்கு செல்றாங்க. இதனால சிக்கல்கள் ஏற்படும். இதன் காரணமா பல நாடுகளில் சட்டங்கள் எதுவுமே கிடையாது. அப்படிதான் நம்மளுடைய நாடும். இதனால யாரையும் நாம அகதிகளாகவோ அடைக்கலம் கொடுத்தோ வைக்க முடியாது. மாறாக அரசின் கொள்கை முடிவின் காரணமா தலாய் லாமா இங்கே இருக்கிறாரு. நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூழலை பொறுத்து பிற நாட்டு தலைவர்களை தங்க அனுமதிக்கிறோம். இருப்பினும் அதற்கு என்று ஒரு தனி சட்டம் கிடையாது. மாறாக அது மத்திய அரசின் கொள்கை முடிவாகவே இருக்குங்க. இது தவிர அடைக்கலம் கொடுக்கிறது அகதிகளுக்கு அப்படின்னு தனி சட்டம் இயற்றும் போது ஈரான், ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான்ல இருந்து வந்த நம்மிடம் அடைக்கலம் கேட்கலாம். மேலும் நீதிமன்றங்களில் வழக்குகள் செல்லும் போது அதனை முடித்து வைக்க நீண்ட காலம் பிடிக்கும். இதனால தற்போது பிரிட்டன் நாடும் புலம்பெயர்ந்தோருக்கான குடியுரிமை மற்றும் அடைக்கலம் கொடுப்பது தொடர்பான சட்டங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு பிரிட்டனும் அந்த சட்டத்தை ரத்து செய்வது பற்றி ஆராய்ந்து வந்துட்டு இருக்காங்க. இதனால் ஷேக் ஹசீனா எதிர்பார்த்ததை விட கூடுதல் நாட்கள் நம்மளுடைய நாட்டில் தங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. மேலும் ஷேக் ஹசீனா மீண்டும் வங்கதேசம் செல்கிறாரா என்பது பற்றிய கேள்வியும் பலருக்கும் எழுந்திருக்கு. இது பற்றி ஷேக் ஹசீனா மகன் சாஜிப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வங்கதேசத்தில் ஜனநாயகம் மீண்டும் நிலைநிறுத்தப்படும் போது என்னுடைய தாய் அங்கே போவாங்க. வங்கதேசத்தில் தற்போதைய பிரச்சனைக்கு பாகிஸ்தானில் செயல்பட்டு வரக்கூடிய உளவு அமைப்பான ISI தான் காரணம். அவர்கள் தான் பிரச்சனைக்கு தீய மூட்டியிருக்காங்க. எனது தாய்க்கு அடைக்கலம் கொடுத்திருக்க இந்தியாவிற்கு ரொம்ப நன்றி. பிரதமர் மோடி மற்றும் இந்திய அரசுக்கு நன்றி. வங்கதேசத்தில் மீண்டும் அமைதியை கொண்டு வர இந்தியா உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வங்கதேசத்தில் நடந்த இடஒதுக்கீட்டு எதிராக நடந்த போராட்டத்தில் கடந்த 7ஆம் தேதி நிலவரப்படி மொத்தம் 449 பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க. இதில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியை சேர்ந்த 29 பேர் கடந்த 6ஆம் தேதி மட்டுமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இடஒதுக்கீட்டுக்கு எதிராகவும் ஷேக் ஹசீனாவின் ஆட்சிக்கு எதிராகவும் கடந்த ஜூலையில் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தை தொடங்கினாங்க. இந்த போராட்டம் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வந்த நிலையில் ஷேக் ஹசீனாவை பிரதமர் பதவியில் இருந்து அகற்றி அவரது தந்தை ஷேக் முஜ்புர் ரஹ்மான் உருவாக்கிய நாட்டை விட்டையே
விரட்டி அடித்திருக்கிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற உலக செய்திகள், அரசியல் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள பரபரப்பான முக்கிய அப்டேட்ஸ் உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும்.